ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேட்மார்ட் சேனல். இப்போது நம்ம நிஃப்டி இங்கே இன்ட்ராடே சார்ட்டும் இப்போ கொடுத்துட்ருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸில் நான் சார்ட் கொடுத்துட்ருப்பேன். அதன்படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி இங்கே பாருங்கள், நிஃப்டி 50, இது நிஃப்டி 50 சார்ட்டு. இதோட ஹார்மோனிக் பேட்டர்ன் படி ரிவர்சல் ஜோனை டச் பண்ணிடுச்சு. எப்போனா புதன்கிழமை நிஃப்டியில் ரிவர்சல் ஜோனில் டச் ஆச்சு. ஓகேங்களா, வியாழக்கிழமை. ஸோ இதை நான் முன்னாடியே நான் இங்கே பாருங்கள், இது டச் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் இங்கே கொடுத்துட்டேன். எப்போ கொடுத்தேன்னா வெட்னஸ்டேவே நான் கொடுத்துட்டேன். ஓகே, வெட்னஸ்டேவே லைட்டாக டச் ஆச்சு, பட் அப்போயே நான் கொடுத்துட்டேன். இந்த பாருங்கள், ரிவர்சல் ஸ்டார்டட், டார்கெட்ஸ் ஆர் மார்க்குன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். டார்கெட்டும் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், 24385 இது ஃபஸ்ட்டு டார்கெட் ரிவர்சல். செகண்ட் டார்கெட் இது கொடுத்துருக்கேன். பட் நமக்கு மோஸ்ட்லி ஃபஸ்ட் டார்கெட் டச் ஆனாலே போதும். ஸோ இது நான் ஹார்மோனிக்கில் கொடுக்குறது தான். இந்த மாதிரி நிறையா எங்கெங்கெல்லாம் ரிவர்சல் ஜோன் வருதோ அங்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே பெரிய கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அது உங்களுக்கும் தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பாருங்கள், போஸ்ட் பண்ணிட்டேன் காலையிலேயே. ஸோ ஓப்பன் ஆகும்போதே 24,500 ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் இன்றைக்கி கேப் டவுன் ஆச்சு. நேற்றுலேருந்து இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது 400 பாயிண்ட் கேப் டவுன் ஆச்சு. ஸோ இது ஏன் கேப் டவுன் ஆச்சுன்னா, நேற்று ஒரு பிளேன் கிராஷ் ஆச்சு. ஸோ அது ஒரு பேட் நியூஸ். அப்புறம் இப்போ ஈரான் இஸ்ரேல் வார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு பேட் நியூஸ். ஸோ நிறைய ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது சரியாக தெரியாத ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் எடுத்து போட்டு ஸோ இதனால தான் மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே, நான் போன புதன்கிழமைக்கு முன்னாடியே நான் ட்ராப் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தெரியும். நீங்கள் பாருங்கள், இங்கே கிட்டத்தட்ட ஒரு மாதமாக சைட்வேஸ்லேயே சுற்றிட்டு இருந்தது. இந்த இடத்துல இந்த ஜோன் டச் பண்ணாமல் ரொம்ப நாளாக இங்கேயே சுற்றிட்டு இருந்தது ஒரு மாதமாக. பட் எப்போ ஜோன் டச் பண்ணுச்சோ ஸோ அங்கேயே ஒரு 3 days சைட்வேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டவுன் போயிருக்கு. ஸோ இது ஒரு 1% 2%ன்றது ரெகுலராக மார்க்கெட் மூவ்மெண்ட் நடக்கிறது தான். மேலேயும் போகும், கீழேயும் போகும். கீழே வந்துட்டால் என்னமோ இந்தியாவோட பொருளாதாரமே சரிஞ்சிற மாதிரி, ஏன் விழுந்துருச்சு, கிராஷ் ஆகிடுச்சு, அந்த மாதிரிலாம் பயங்கரமாக பேசுவாங்க. பட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்களே கூட இங்கே பார்க்கலாம். ஸோ இன்னும் கீழே வரும். ஸோ இது என்னோடய டார்கெட். இதில் ஹார்மோனிக் பேட்டர்ன் படி முன்னாடியே எல்லாமே கால்குலேட் பண்ணி வச்சது தான். ஸோ இங்கே ஒளிவு முறையுமே இல்லை. ஸோ இன்றைக்கி கீழே போயிருக்கு. இதே மாதிரி நிறையா நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னோடய டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனலில். ஸோ அதில் நான் எங்கெங்கெல்லாம் ரிவர்ஸ், இப்போ பாருங்கள், ஏயு பேங்க்கும் ஸ்டார்ட் ஃபாலிங் ஃப்ரம் செல் ஜோன் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன், டார்கெட் மார்க்குன்னு சொல்லி. ஸோ இதுவும் இன்றைக்கி நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ இதோட பாருங்கள், இப்போ 780 டச் ஆகி ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ இது இன்றைக்கி ஒரு 20 பாயிண்ட் கீழே விழுந்துருச்சு. ஸோ இன்னும் 60.721 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஹார்மோனிக்கோட ரிவர்சல் ஜோன். ஓகேங்களா, நான் சும்மாலாம் மார்க் பண்ணல. இங்கே மேலே எந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் இல்லை. இது ஒரு ஆல் டைம் ஹையில் இருக்கிறது இது. ஓகேங்களா, ஆல் டைம் ஹையில் இருக்கிறது எங்கே ரிவர்சல் ஆகுன்றது முன்னாடியே இங்கே தெரியும். ஓகே, இப்போ இன்ட்ராடேவுக்கு வருவோம். நிஃப்டி இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், நேற்றே நிஃப்டியும் சென்செக்ஸும் நான் ரெண்டுமே கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி நேற்று நான் போஸ்ட் பண்ணிட்டேன் 19 ஜூன் இந்த 24,800 கால் ஆப்ஷன், 25,000 புட் ஆப்ஷனில். இங்கே 292 இந்த மாதிரி இது ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டேன். இங்கேயும் ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட்னு மார்க் பண்ணிவிட்டேன். ஸோ இங்கே தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே விழும்போது இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே ஏறும், ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே ஏறும்போது தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே வரும். இல்லை 2 to 3 போகும், இல்லை 3 to 2 வரும். அப்படி வரும்போது இது வைஸ் வெர்சா, அதாவது சீசா மாதிரி. இந்த குழந்தைகள் விளாடுவாங்களே, ஒரு பக்கம் உட்காந்தா 2 பக்கமும் உட்காருவாங்க. இந்த பக்கம் உட்காந்தா இந்த பக்கம் மேலே ஏறும், திரும்ப இங்கே இறங்குனா இங்கே மேலே ஏறும். அதே மாதிரி தான் இங்கே ஆப்ஷனும் செயல்படும். இது மட்டும்தான் ஒரிஜினல் ஸ்ட்ராட்டஜி. இண்டெக்ஸ் சார்ட்டில் பார்க்குறது எதுவுமே உண்மை கிடையாது. இண்டெக்ஸில் நிறைய ஃபேக் பிரேக் அவுட் நடக்கும், ஃபேக்காக ஆர்டர் பிளாக் நடக்கும், நிறைய எஸ்எல் அடிக்கும். பட் இங்கேயும் எஸ்எல் அடிக்கும். பட் எஸ்எல் எப்படி அடிக்கும்னா, உங்களுக்கு ஜோன் கரெக்டாக ஃபேக் பிரேக் அவுட் எல்லாம் இங்கே கரெக்டாக தெரிஞ்சிடும். அதாவது சைட்வேஸ் நடக்குதுன்னு கூட ஈஸியாக தெரிஞ்சிடும். அதாவது இங்கே மேலே போச்சுன்னா இங்கே கீழே இறங்கணும், இதுதான் கணக்கு. ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நிஃப்டியும் கொடுத்துருந்தேன். எப்போ கொடுத்துருக்கேன் பாருங்கள், நைட்டு 4:30 மணிக்கே கொடுத்துட்டேன். அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்தாரு, சென்செக்ஸ் சார்ட்டை அப்டேட் பண்ணுங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்காக 6 மணிக்கு சென்செக்ஸ் சார்ட்டை அப்ளை பண்ணேன். பாருங்கள், கொடுத்துட்டேன் நான். ஸோ அதன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இன்றைக்கி
மூமெண்ட்டே அதாவது எனக்கு ஃபுல்லாக சைட்வேஸ் தான். ஸோ நமக்கு எங்கேயுமே இங்கே என்ட்ரி பாயிண்ட்டே கிடைக்கல. அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டாக இங்கே வந்து என்ட்ரி ஆகணும், பட் வந்து என்ட்ரி கிடைக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட்லேருந்து டைரெக்டாக செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. செகண்ட் பாயிண்ட்லேருந்து புட் சைடில் செல் ஆச்சு. பட் அந்த சமயத்தில் நமக்கு செகண்ட் பாயிண்ட்லேருந்து மேலே ஏறணும், பட் ரொம்ப மேலேயே இருந்தனால இங்கே சைட்வேஸில் சுற்றிட்டு இருந்தது. ஸோ இங்கே என்ட்ரி கிடைக்கல. கடைசியாக எங்கே கிடச்சதுன்னா, இப்போ இங்கே கர்சர் வச்சுருக்கேன் பாருங்கள், 240 கேண்டில். ஸோ இங்கே வந்து கால் சைடில் வந்து ரெட் கேண்டில் வரும்போது கரெக்டாக அந்த சைடில் வந்து பாருங்கள் க்ரீன் கேண்டில் வந்துச்சு, அதாவது புட் சைடில். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக வரும்போது மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். அதாவது இங்கே ரெட்டுனா அங்கே வந்து க்ரீன் வரணும், இங்கே க்ரீன்னா அங்கே ரெட்டு வரணும். ஸோ இப்படி தான் பார்க்கணும். மற்ற எங்கேயுமே பாருங்கள், இப்போ இங்கே ஒரு ரெட்டு வந்திருக்கு, அங்கே ஒரு க்ரீன் வந்திருக்கு. பட் அடுத்த டைம்லேயே பாருங்கள், இங்கே வந்து க்ரீன் வந்து இங்கே ரெட் ஆகி ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து சின்ன ஸ்டாப் லாஸ். அதாவது இங்கே நம்ம வந்து பை என்ட்ரி போகிறோம், அடுத்து இங்கே எஸ்எல் ஆகிடுச்சு. அதாவது இந்த கோடு கீழே வந்தால் எஸ்எல் தான். ஸோ நமக்கு வந்து இங்கே என்ட்ரி கிடச்சா இங்கே வரைக்கும் செகண்ட் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து பெரிய டார்கெட். எஸ்எல் வந்து இங்கே சின்னது தான், இந்த கோட்டு கீழே க்ளோஸ் ஆனால். அதன்படி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 240 நமக்கு கால் சைடில் ரெட் கேண்டில், புட் சைடில் ஒரு க்ரீன் கேண்டில் கிடச்சிது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். என்ட்ரி எடுத்திருந்தால் இங்கேருந்து 30 பாயிண்ட் நமக்கு பெருசாகவே கிடச்சிருச்சு. ஸோ இங்கே எஸ்எல் ஆனது வந்து இங்கே ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு. பட் அடுத்து பாருங்கள், இந்த கோட்டு கீழே க்ளோஸே ஆகலை. ஸோ இந்த கோட்டுக்கு கீழே ரெட் கேண்டில் வந்து இந்த கோட்டுக்கு மேலே க்ரீன் கேண்டில் வந்திருந்தால் மட்டும்தான் நமக்கு எஸ்எல். ஸோ அதன்படி இங்கே க்ரீன் கேண்டில் வந்துருச்சு. ஆனால் இங்கே க்ரீன் கேண்டில் வரும்போது இந்த புட் சைடில் பாருங்கள் நமக்கு வந்து அந்த கோட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகலை. அப்படின்னா என்னென்னா, இது ஃபேக்காக வந்து கால் சைடு போயிட்டுருக்கு. அதாவது இங்கே இண்டெக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபேக்காக வந்து கால் சைடு போயிருக்கும், மேலே போயிருக்கும். அதனால் இங்கே வந்து மேலே போகிற மாதிரி காட்டியிருக்கு, பட் புட் சைடில் வந்து இறங்கலை. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பக்கம் பார்த்து பண்ணணும். அதே மாதிரி தான் சென்செக்ஸில் நல்ல என்ட்ரி கிடச்சிது. அங்கே கொடுத்துருந்த டெலிகிராம் சேனலில் முன்னாடியே கொடுத்த மாதிரி இங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட்லேருந்து நமக்கு பாருங்கள் 935 கேண்டில் இங்கே க்ரீன் கிடைக்கும் போது புட் சைடில் பாருங்கள் பிரேக் ஈவன் பாயிண்ட்டில் வந்து இது வந்து உடச்சிட்டு கீழே இறங்குச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். என்ட்ரி எடுத்தது அடுத்த கேண்டில் பாருங்கள், பிரேக் ஈவன் பாயிண்டில் 940க்கு நமக்கு என்ட்ரி கிடச்சிருச்சு. 945க்கு என்ட்ரி கிடச்சி தேர்ட் பாயிண்டில் வந்து நம்ம டார்கெட்டு. பட் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்டுக்கு வந்து இங்கே ஃபுல்லாக டார்கெட் வந்துருச்சு. அது இங்கே தேர்ட் பாயிண்ட் டச் ஆகலை. பட் இங்கே வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் டச் ஆகும்போது இங்கே வந்து டச் ஆகிருக்கணும். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீமியம் டிகே வந்து வேகமாக நடக்கும், பட் ரைசிங் வந்து கொஞ்சம் மெதுவாக நடக்கும். ஸோ எப்படியும் நமக்கு இங்கே வந்து 300 பாயிண்ட் வந்து இங்கே நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுவே ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நாளைக்காக நிஃப்டிக்கும் அண்டு சென்செக்ஸுக்கும் முன்னாடியே வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டேன். டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியாச்சு பாருங்கள். நிஃப்டி இன்ட்ராடே சார்ட் ஃபார் மண்டே அண்ட் சென்செக்ஸ் இன்ட்ராடே சார்ட் ஃபார் மண்டே கொடுத்துட்டேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று கேப் டவுன் ஆகும்போது இங்கே வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து வேறு கொடுத்துருந்தேன். இது டுடேங்களா? இங்கே பாருங்கள், எஸ்டர்டே வந்து வேறு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருந்தேன் 24,800. இங்கே வந்து 25,000 புட். ஸோ கேப் டவுன் ஆகும்போது அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மாறும். ஸோ இங்கே வந்து நான் இன்ட்ராடே ஆப்ஷன் ப்ரீமியம் அப்டேட்டட் சார்ட்டுன்னு சொல்லி காலையிலே கொடுத்துட்டேன். இப்போ வந்து இதோட அப்டேட்டட் சார்ட் படி 24,500 கால் ஆப்ஷன், 27,700 புட் ஆப்ஷனும் சேம் சென்செக்ஸும் அப்டேட் பண்ணி அப்டேட்டட் சார்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸும் மாறும், பட் வேல்யூஸ் எதுவும் மாறாது.